வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள், தமிழக பாஜகவின் பொருளாளர். இன்று பீகார் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை அவரை கேட்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போது இது வரைக்கும் இல்லாமல் பீகாரில் ஒரு இமாலய வெற்றி, இப்போத்த நிலைமையில் 192 முன்னிலை, அதாவது வெற்றி பட் முன்னிலை. இவங்க வெறும் ரொம்ப பின்னடைவில், அதாவது லாஸ்ட் டைம் இருந்ததை விட ரொம்ப பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜீன்ஸ், ஒரு ஹை குவாலிட்டி டிஷர்ட், ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு இளைஞர் மாதிரி வந்துட்டா ஜெயிச்சிடலாம், வேறு தகுதி வேண்டியதில்லை. எங்கள் அப்பார் ஏற்கனவே முதல் மந்திரியாக இருக்கார், ஜெயிச்சிடலாம் இப்படிங்கிறத தவிர வேறு எந்த பின்னணியும் மக்கள் நலமும் மக்களோடு ஒன்றியிருக்கக்கூடிய தன்மையும் இல்லாத மகாகட்பந்தன். தேஜஸ்வி யாதவுக்கு 36 வயசு தான். தேஜஸ்வி யாதவ் 8ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல. அவருடைய பேக்ரவுண்டும் அவங்க அப்பா தவிர எதுவும் கிடையாது. ராகுல் காந்திக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி வரிசையாக பிரதமர், இதை தவிர எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. இந்த இதுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற பரிசு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த அஜெண்டாவுமே கிடையாது மகாகட்பந்தனுக்கு. எஸ்ஐஆர் பொய், போலி, ஏமாற்று வேலை, அதற்கு எதிராக தான் டோட்டல் முழக்கம். தட் ஷோஸ் தே டோன்ட் ஹேவ் எனி அஜெண்டா. ஸோ இந்த எஸ்ஐஆர் நீங்கள் சொன்னதுனால, இன்றைக்கி பீகாரில் அந்த மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி வின் பண்ண மேப் பார்த்தீங்கன்னா, ஒட்டி இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தலில் அப்போ அங்கே இதுவரைக்கும் அந்த வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் வாக்குரிமை பெற்று வாக்கு செலுத்தியிருந்தார்கள். இந்த எஸ்ஐஆரில் அதெல்லாம் அடிபட்டதுனால இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்கிறது இந்திய கூட்டணி. முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிரதமர் முதல் நாள் அன்றைக்கி முதல் பரப்புரையில் அவர் பேசுனது பீகாரினுடைய அரசாங்கத்தை, பீகாருகின்ற ஆளுகின்றவர்களை, பீகாரினுடைய மக்கள் நலன் கருதி செய்யக்கூடிய அரசாங்கத்தை தீர்மானிக்க வேண்டியது பீகார் மக்கள், ஊடுருவல்காரர்கள் அல்ல, வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற முதல் வார்த்தையை சொன்னார். அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பேனிக்குன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்காரர்கள் உள்ள நம்ம அரசாங்கத்தை தீர்மானிப்பாங்களோ, நாமெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, பிரதமர் சொன்னது சரிதானோ, இதுவரை ஓட்டு போடாத மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக நம்ம அரசாங்கம் நம்ம கையை விட்டு போயிட போகுது, பீகார் நம்ம கையை விட்டு போயிட போகுது, வேற ஆள் இங்கே உட்காந்துட போகிறாங்க என்ற பயத்தில் 10% ஓட்டு போலிங் ஜாஸ்தி நடந்திருக்கு. ஆகவே அந்த 10% ஓட்டு வாக்கு ஜாஸ்தி நடந்திருக்கிறதுக்கான அறிகுறியே எஸ்ஐஆருடைய வெற்றி. நீங்கள் சொன்ன அந்த எல்லைப்புற மாநிலத்தினுடைய எல்லைப்புற கான்ஸ்டுவன்சி நாம் வெற்றி பெற்றிருப்பது, என்டிஏ வெற்றி பெற்றுவது காரணமே அங்கு போலி வாக்காளர்கள் இதுவரை இருந்திருக்கிறார்கள். 24 லட்சம் பேர் செத்து போனவங்க வாக்கு போட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னால் என்றெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த எஸ்ஐஆரினுடைய காரணமாக உண்மையான பீகாரிகள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். பிரதமருடைய வேண்டுகோள், பிரதமருடைய பரப்புரை உண்மை, எஸ்ஐஆர் சரி, எஸ்ஐஆர் உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதை திமுகவும் இப்போ எஸ்ஐஆர் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீகார் எலெக்ஷனில் நடந்த தாக்கம் திமுகவுக்கு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்தி, இந்திய கூட்டணிக்கும் மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலும் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா எஸ்ஐஆருக்கு அப்புறம்? 100%. அதாவது திமுக எப்போதுமே எந்த பக்கம் வேணுமானாலும் குதிக்கலாங்கிற மாதிரி தான் நடப்போடும், எப்போதுமே அவருடைய தன்மை. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக போராடினாங்களா? 2 நாளைக்கு முன்னால், 4 நாளைக்கு முன்னாலாம் போராடினாங்க. தமிழ்நாடு முழுசாக போராடினாங்க, பெரிய அறிவிப்புகள் விட்டார்கள். நேற்றைய முந்தா நாள், அதுக்கு முன்னால் நிலைமை என்ன? திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியினுடைய தலைவர்கள் என்ன அறிக்கை? போய் உங்கள் வாக்காளர் பட்டியலை பாருங்கள், உங்கள் வாக்கு இருக்கான்னு பாருங்கள், பதிவு பண்ணிக்கிங்க, இடமாற்றம் பண்ணி தான் பதிவு பண்ணிங்க. இதுதானே எஸ்ஐஆர் சொல்லுது. உங்கள் வாக்கு உரிமை இருக்கிறதா என்பதை பாருங்கள், இல்லாவிட்டால் சேர்ந்து கொள்ளுங்கள், அதுதான் சொல்லுது. அப்போ அதை இவங்க இப்போ மாற்றி சொல்கிறாங்கல்ல. அப்போ எஸ்ஐஆரை சொல்லிவிட்டு நீங்கள் எஸ்ஐஆருக்கு எதிரானவர்களாக இருந்தால் பிஎல் உங்கள் வீட்டுக்கு வர்றப்ப ஒன்றுமே பதில் சொல்லக்கூடாது. பிஎல்ஏ உங்கள் வீட்டுக்கு வராமல் போனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன தெரியுது? இரட்டை வேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னவென்றால், எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் இவர்கள் தங்களுடைய தேர்தல் பரப்புரையில் முக்கியமான விஷயமாக சேர்க்க வேண்டும்.
அப்போது தான் பீகாரை போல சரியான அடி அவர்களுக்கு சம்மட்டி அடி கிடைக்கும். இப்போது பீகாரில் அந்த மைக்ரன்ஸ், அதாவது அந்த பக்கத்து மாநிலங்களுக்கு இருக்கிற மைக்ரன்ஸ் வந்து அதை நீக்கப்பட்ட பின்பு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கரெக்ஷன், மைக்ரன்ஸ் இல்லை, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். மைக்ரன்ஸ் அந்தந்த மாநிலங்களில் மறுபடியும் வாக்குரிமை பெறுவார்கள். அதே மாதிரி தமிழகத்திலும் அந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கா கணிசமான அளவில்? அது இந்த எஸ்ஐஆருடைய முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா எஸ்ஐஆரில் வந்து 2002ஆம் ஆண்டு கடைசியாக இந்த எஸ்ஐஆர் திருத்தப்பட்டதற்கு முன்னால் நீங்கள் இங்கே வாக்காளராக இருந்திருக்கீங்களா, உங்கள் அம்மா அப்பா வாக்காளராக இருக்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியில் இது வந்து வாக்கு உரிமையை பறிப்பதற்கான கேள்வி அல்ல. ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஎல்ஏ கூட உதவி செய்கிறார்கள். ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அது இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறார்கள். வேறு கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் இருந்தால் கூட அவர்கள் உதவுகிறார்கள். அதுவும் இல்லை என்றால் நீங்கள் போலி வாக்காளர். அந்த இடத்துல மட்டும்தான் அதை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறார்களா இல்லையா என்பது 8.5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. 5 கோடி வாக்காளர்களுக்கு மேலே நம்ம வந்து ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். விரைவில் மீதி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இது வந்ததற்கு பின்னாலே எஸ்ஐஆரினாலே இங்கிருந்து போலி வாக்காளர்கள் எவ்வளோ இருந்தார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக தெரிய போகுது. இப்போ ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சி ஆரம்பித்ததில் 1980 காலகட்டங்களிலிருந்து ஆரம்பித்ததிலிருந்து இது வரைக்கும் வந்து இவ்வளோ ஒரு மோசமான தோல்வியை அவங்க பார்க்கவே இல்லை. இதுதான் முதல் தடவை இவ்வளோ மோசமாக தோக்குறாங்க ராஷ்டிரிய ஜனதாதள். தேஜஸ்வி யாதவே வெற்றி பெறுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் 10 ரவுண்டு பேலன்ஸ் இருக்குது. வெறும் 550 ஓட்டு மட்டுமே லீடிங் இருக்கார். அநேகமாக அவர் அதையும் இழந்து விடுவார் என்று நினைக்கிறேன். தேஜஸ்வி யாதவை வந்து அவர் தொகுதியில் காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய நிலைமை தான் இருக்கும். ஸோ இவ்வளவு மாற்றம் பீகாரில் ஏற்படுத்தியது மத்தியில் எதிரொலிக்குமா, மத்தியிலும் இதன் எதிரொலிப்பு இருக்குமா? அதே மாதிரி ஏன்னா இவர் அகிலேஷ் யாதவ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தார். அதாவது நீங்கள் பீகார் மக்களுக்கு கிடைத்த இது மிகப்பெரிய வாய்ப்பு. இதை பீகாரில் வந்து பிஜேபி தோற்றுருச்சுன்னா, என்டிஏ கூட்டணி தோற்றுருச்சுன்னா மத்தியில் வந்து டெல்லியில் உடனே மத்திய அரசு கவிழும் என்று ஒரு இதில் சொல்லியிருந்தார், பரப்புரையில் சொல்லியிருந்தார். இதனுடைய தாக்கம் இப்போ எப்படி இருக்கும்? பீகாரினுடைய இமாலய வெற்றி 3/4 நாட் 2/3. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் 2024 75% சீட்டுகளை பெற்றிருக்கிறோம். அதனால் இது புதிய வெற்றி அல்ல, பெரிய சர்ப்ரைசிங் வெற்றி என்றால் இன்னொரு 10% நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்கிறது. அதனால் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், உண்மையான பீகாரிகள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு இது. அரசாங்கம் செயல்படாமல், அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கமாக இல்லாமல் வெறும் வாய்ஜாலத்தினால் எப்படி ஓட்டு பெற முடியும்? பிரதான் மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா என்று சொல்லி மக்களுக்கான பெண்களுக்கான மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கிறார். பிரதம மந்திரி உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் தெரியும். பீகார் ஒரு ஓரளவுக்கு பின்தங்கிய மாவட்டம், பெரிய அளவில் சோசியல் மீடியா கிடையாது. அந்த மாநிலத்தில் கீழ்த்தட்டு மக்கள் இந்த சோசியல் மீடியாலாம் போகின்ற போது, ப்ரெஸ் நமக்கு எதிரான ப்ரெஸ் போகின்ற போது கூட பிரதம மந்திரியை பாராட்டுகிறார்கள். எங்களுக்கு அந்த உரிமைகள் நலன்கள் வந்து சேர்ந்திருக்கு என்று பெருமைப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் பெர்ஃபார்ம்டு. கவர்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கவர்மெண்ட்டு மக்கள் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் பாருங்கள், எந்த கோலும் இல்லை, எந்த வியூகமும் இல்லை, ஒன்லி பவர் மாங்கர்ஸ். அதுவரை வந்து கூட்டணியை உறுதி செய்யப்படலை. இந்தியா முழுசா ஒரு பேர், பீகாரில் ஒரு பேர். ரெண்டாவது கட்ட வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி வரலும் அவங்க கூட்டணியில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. எதிரெதிர் வேட்பாளர்களை போட்டி கேட்டால் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு வேறு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கேயாஸாக இருக்கிற ஒரு கட்சி எப்படி வெற்றி பெறும்? மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒண்டர்ஃபுல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் கொண்டாந்து 4 சட்டமன்றத்துக்கு, 5 சட்டமன்றத்துக்கு, 2 மாவட்டத்துக்கு என்று ஒவ்வொருத்தரையும் இன்சார்ஜாக போட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்தோம். அதனால் ஒரு திட்டமிடுதலினுடைய வெற்றி. வெறும் திட்டமிட்டால் மட்டும் பரவாயில்ல, கவர்மெண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ், எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய பலமும் ஏமாற்று வித்தை, இந்த மூன்றும் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளோ வெற்றி தந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த வெற்றிக்கு பின்னால் இனி வந்து வரிசையாக வந்து ஒரு சில மாநில தேர்தல்கள்லாம் வர இருக்குது. தமிழ்நாட்டு தமிழகம், இன்னும் வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி மாநில தேர்தல்கள்லாம் வர இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கம் இதெல்லாம் எதிரொலிக்குமா? தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு ஒரு ஷாக் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஷாக்கு, இதை எஸ்ஐஆரை பிடிச்சிக்கிட்டு அலையிறமே நாமளே முடிச்சிடுவாங்க போல இருக்குன்னு ஒரு ஷாக் இருக்கும். இன்னொரு சந்தோஷம் என்னென்னு கேட்டால் 61 இடத்துல பீகாரில் இருந்த காங்கிரஸுக்கு 6 இடம் தான். 20 இடத்துல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட 7 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அவுட் ஆகி போனால், பல்பு பீஸ் ஆகி போனால்
அட்ரஸ் இல்லாமல் போன காங்கிரஸ் கட்சிக்கு செல்ல பிறந்தக மாதிரி ஆள் தூக்கிட்டு வந்து எனக்கு அதை கூட அதை கூடன்னு கேட்க மாட்டான், இறுக்கி உட்காந்துக்கிட்டோமா ஓரமாக தூக்கி அமைத்திடலாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே பீதி, எஸ்ஐஆர் தூக்கிட்டு அலையிறமே, இது வந்து டெட் மெட்டீரியல் ஆச்சே, இதுக்கு எதிராக நம்ம போகுது தப்பாச்சே அப்படின்னு கூட மனமாற்றம் ஏற்படலாம். ஆனாலும் கூட உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ஷாக்கு, பீதி, பயத்தோடு மீதி இருக்கிற 3-4 மாதத்தையும் அவர் கழிக்க வேண்டியிருக்கும். தமிழக காங்கிரஸை விஜய் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதாவது திமுக பாஜகவை தவிர யார் வேணாலும் கூட்டணி நினைத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது ஒரு பாஜக காங்கிரஸை தூக்கி தோளில் வைக்கிறது ஒரு பெரிய வெயிட்டுன்னு அவர் எதிர்பார்க்கலாமா? இப்போ இந்த தேர்தலில் வந்து செஃபாலஜிஸ்டுடைய கணிப்பு பீகாரில் என்னவாக இருந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு வெற்றி பெறுபவரே தோல்வியடைய வைப்பார், தோல்வியுடையவரே வெற்றி பெற வைப்பார், அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். இந்த சென்ஸ் அவருடைய ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒரு மிகப்பெரிய கணிப்பு செஃபாலஜிஸ்ட் இருந்துச்சு பீகாரில். இன்றைக்கி அட்ரஸ்லாம் போச்சு, ஒரு 3% தான் வாங்கியிருக்கார், 3-3.5% தான் வாங்கியிருக்கார். ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். அவர் வந்து டிசிஷன் மேக்கரும் இல்லை, ஒரு குட் பிளேயரும் இல்லை. இஸ் நாட் அட் ஆல் என்டிட்டி இன் பீகார் எலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் டிசைடிங் ஃபேக்டர், தமிழ்நாட்டில் நீயானா, தமிழ்நாட்டில் சினிமா வசனம், தமிழ்நாட்டில் எனக்கும் உனக்கு தான் போட்டி, தமிழ்நாட்டில் கீழே வந்து கட்டமைப்பே இல்லாமல் வெறும் விசிலடிக்கிற ஃபேன்களை மட்டும் வைத்திருக்கிற ஒரு புதிதாக சேர்ந்த ஒருவர் இந்த செஃபாலஜிஸ்டுகள்லாம் சொல்லுகின்ற பிரசாந்த் கிஷோருடைய மாதிரி இருப்பார் என்று இனிமேல் யாராவது கணித்தார் பீகார் அதற்கு பதில் சொல்லும். ஸோ இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி, கடைசியாக ஒரு கேள்வி சார். பிரசாந்த் கிஷோர் வந்து லாஸ்ட் டைம் திமுகவுக்கு மாபெரும் வெற்றியடை வைத்தவர், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு வெற்றியை பெற வைத்தவர், இது மாதிரி நிறைய மாநிலங்களில் அவர் வெற்றி விட வைத்தார். ஆனால் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவருடைய சொந்த மாநிலத்திலே அவர் அட்ரஸ் இல்லாமல் போனார். இது வந்து அரசியலுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை வந்து தெளிவாக புரிய வச்சிருக்கா. எஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பு, ஏற்கனவே இருக்கிற மக்கள் செல்வாக்கு, ஏற்கனவே இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ், ஏற்கனவே இருக்கிற லீடர்ஷிப்பு, இவைகளுக்கு ஒரு சின்ன டியூன் கொடுக்குறாரு. அந்த டியூன்னால் அதன் மூலமாக அதனுடைய டைரக்ஷன்ஸ் ஒரு பக்கம் போகிறது. ஒன்றுமே இல்லாததை தூக்கி பிடித்து வெற்றி பெறுகின்ற ஆள் அல்ல அவர். அவர் பீகாரில் ஒன்றுமே இல்லாதவர். அதனால் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாது. ஸ்ட்ராட்டஜி இஸ் அ புக். பார்ட்டி அந்த அதர் கட்டமைப்புகள்லாம் மெஷின், அது வந்து ஸ்ட்ரக்சர். இந்த புக்கை மட்டும் தூக்கிட்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே ஓடுற குதிரை இருக்கணும், ஓடுற வண்டி இருக்கணும், ஓடுற மிஷின் இருக்கணும், ஓடுற என்ஜின் இருக்கணும், ஓடுற ரயில் இருக்கணும். அதை வச்சு தான் பண்ண முடியும். இதனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்வதன் மூலமாக எல்லாத்தையும் மாற்றிடுவேன், கவுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் காலாவதியாகிவிட்டது, தூக்கி எறியப்பட்டு விட்டது. அந்த மாதிரி யாராவது நினச்சிட்டு இருக்காங்களா நிறைய பேர், அவனுக்கெல்லாம் அது பாடும். ஓகே, மிக்க நன்றி சார்.